ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிரெட். வீட்லயே செஞ்ச ஒரு பிரெட் ரெசிபியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு ஸ்லைஸ்லாம் பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்கா, உங்களுக்கு வீடியோலேயே ரியலைஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இது நேரில் சாப்பிட்றதுக்கு இதை விட டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பேக்கரியில் வாங்குற பிரெட்டுனுங்க பிரெட்டு, வீட்டில் செய்கிற பிரெட் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நீங்கள் என்ன தான் சாஃப்டாக இருந்தாலும் பேக்கரி வாங்குற பிரெட்டில் ஒரு டேஸ்ட் கம்மி தான். நம்ம வீட்டில் நாமளே மேக் பண்ணும்போது அதில் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டருங்க. லைட்டாக விரல் வச்சா லைட்டாக சுடுற மாதிரி இருக்க தண்ணியும் 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 50 ml ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு அதே அளவுக்கு 2 to 2.5 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் 200 கிராம் நார்மலான சர்க்கரை எடுத்து மிக்சியில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து வெறும் 2 ஸ்பூனை மட்டும் எடுத்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, இந்த இனிப்பு சாப்பிட்டு தான் ஈஸ்ட் வளரும், ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இது 2.5 ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து மூடி வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்துடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ப்ரெட்டு நல்லா வரும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இது 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2.5 ஸ்பூன் எடுத்தது போக மிச்சம் இருக்கிற சுகரும், ஒரு 500 கிராம் அளவுக்கு நாகா மைதா. என்கிட்ட நாகா மைதா பிராண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த பிராண்ட்னாலும் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை. ஸோ எல்லா இன்க்ரீடியும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நான் என்கிட்ட ஹேண்ட் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணுறேன். கையில் பிணையிறதுனாலும் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், அதாவது மாவு நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த சாஃப்ட்னஸ் தான் உங்கள் ப்ரெட்டோட சாஃப்ட்னஸை டிசைட் பண்ணும். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சி எடுக்கணும். அதுதான் இதில் நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். முக்கியமான விஷயம் இதுதான். பிணையிறதுல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெட் அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, ஏங்க எனக்கு மட்டும் சாஃப்டாக வரமாட்டேங்குதுன்னு. ஸோ ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஆயில் இடையில சேர்த்தேன் பார்த்தீங்களா, ஒரு பாதி அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துட்டு மிச்சத்தை கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இந்த பட்டரும் 100 கிராம் பட்டரில் ஒரு 3/4 போர்ஷன் சேர்த்துட்டு ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆயில் அண்ட் பட்டர் மட்டும்தான். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் வச்சு இதே மாதிரி பீட் பண்ணி எடுக்கணுங்க. பொறுமையாக செய்யணும். அது மட்டும்தான் இதில் மெயினான விஷயம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இதில் முக்கியமான டிப்ஸுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் பேசிக்காக செய்கிறவங்க, ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, ப்ரெட் வரலைங்க, நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சாஃப்டாக வரலன்னு நினைக்கிறவங்க, அதை ஒரு 2 ஸ்பூன், அது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தான், சேர்த்து பிணைஞ்சு பாருங்கள். அப்படி சாஃப்டாக வரும் ப்ரெட்டு. ஸோ முட்டை ஊற்றி செய்கிற ப்ரெட்டுக்கு இது ஒரு டிப்ஸு. முட்டையே இல்லாமல் எக்லெஸ் பன்னு ஒன்று போட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ வேணுன்றவங்களும் இதை கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன், அந்த வீடியோட லிங்க்கை, அதையும் போய் பாருங்கள். எக்லெஸ் பண்ணுங்க, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு மூடி ஒரு 40 நிமிஷம் பெர்மெண்டேஷனுக்கு வச்சுட்டேன், ப்ரூஃபிங்க்கு வச்சுட்டு அது நல்லா ப்ரூஃப் ஆகி பெருசாக வந்துருச்சு. அதை எடுத்துட்டு 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு மாற்றி லைட்டாக அப்படி நம்ம சப்பாத்தி தேய்க்காமல் மாவு நல்லா லூஸாக தான் இருக்கும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம எந்த பேனில், லூஃப் பேனில் தானே வைக்க போகிறோம், அது அலுமினியமாக இருக்கட்டும் நான்ஸ்டிக்காக இருக்கட்டும், ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் எடுத்து அதில் லைட்டாக ஆயில் கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம மைதா இருந்துச்சுன்னா அதையும் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சிங்கன்னா அன்மோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி தாங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் பனிக்காலன்றதுனால 30 நிமிஷம் கூட ஆகும். அதே வெயில் காலமாக இருந்தால் 15 நிமிஷத்துக்கு அப்புறமே பஃப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம ஓடிஜிக்கு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி அந்த நம்மளுடைய காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம நம்மளுடைய பேக்கிங்கோட டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இதுவுமே இதில் முக்கியமான விஷயம். அரை மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் போகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டுமே இதுவாகிடுச்சு. ஒரு பேனில் நான் நிறைய மாவும் ஒன்றில் கம்மியாகவும் வச்சுருக்கேன். அதனால தான் ரெண்டுமே 2 டிஃப்ரென்ஸாக தெரியுது, பார்த்துக்கோங்க. இப்போ மேலே பட்டரை மேலே ஜஸ்ட் ஒரு வாஷ் மாதிரி கொடுத்துட்டு ஓடிஜிக்கு மாற்ற போகிறேன். 180 டிகிரியில் கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் தான் செட் பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுதுனால மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணி பேக் பண்ணேன். ஸோ 2 டபுள் ராட் மெத்தடில் செட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்த மாவுலையும் குட்டி குட்டி மினி பன்ஸஸ் ட்ரை பண்ணி வச்சேன். அதை இந்த வீடியோவில் லென்த் ஆகிறதுனால என்னால் கவர் பண்ண முடியல. இன்னொரு செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
மறுபடியும் கொஞ்சம் பட்டர் எடுத்து மேலே அப்ளை பண்ணிடலாம். என்கிட்ட இருந்த மொத்த பட்டரையும் அதில் சேர்த்துட்டேன் இல்லையா, அதனால் புதுசாக ஃப்ரிட்ஜில் இருந்த பட்டர் வந்து கொஞ்சம் உருகாமல் இருந்ததுனால அப்படியே அந்த ஸ்லைஸோடு அது மேலே தடவி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதில் ஒரு வாஷ் கொடுங்க, அதுதான் கரெக்டாக ஆப்ஷனாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எக் வாஷ் கொடுப்பாங்க. அது உங்களுடைய விஷயங்க. எனக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் பச்சை முட்டை ஸ்மெல் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் கொடுக்குறதில்ல. பட்டர் கொடுத்துக்கிட்டா பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு 10 to 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நம்ம சைடில் வந்து கத்தி வச்சுலாம் ஸ்க்ரேப் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு தட்டிட்டு இப்படி அன்மோல்ட் பண்ணாலே அன்மோல்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஆயில் தடவி மாவு வந்து டஸ்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே. அவ்வளோதாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்யும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம், ஸ்லைசஸ் கரெக்டாக வராது. சூடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஆறி இருக்கணும். ஒரு 70% மேலே ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணால் ஸ்லைஸ் வந்து அழகாக வரும், சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் முக்கியமான டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லிட்டேன். இதை விட இன்னும் வேணுன்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ப்ரெட், இதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டி ப்ரெட்டெல்லாம் இருக்குது. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்குது வெறும் பேசிக்கான ஒரு ப்ரெட் ரெசிபி தான். இதிலே நம்ம கோதுமை ப்ரெட் பார்க்கலாமா அடுத்து? ஸோ என்ன ப்ரெட் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரெட்டு. அடுத்த ப்ரெட்டாக கோதுமை பார்க்கலாமான்றதை மட்டும் வேணுன்றவங்க ஓகேன்னு கமெண்ட் கொடுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சமையல் வீடியோவும் ப்ளஸ் இந்த மாதிரி பேக்கிங் வீடியோஸும் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னுடைய சேனலில். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பேக்கிங் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். தேங்க்யூ.